வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்துக்கு கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மாத்திரம் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும், பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுங்க. ஆமென். நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருக்கணும். பிரயோஜனம் உள்ள, அலங்காரத்துக்கான பாத்திரங்கள் உண்டு, அவசியத்துக்கான பாத்திரங்கள் உண்டு. அலங்காரத்துக்கான பாத்திரங்கள் ஒரு நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவசியத்துக்கான பாத்திரங்கள் அது அதனுடைய மதிப்பு எப்படி அறியணும்னா, அந்த பாத்திரம் டேமேஜ் ஆகும்போதோ அல்லது காணாமல் போகும்போதோ தான் அதனுடைய வேல்யூவை தெரிய வரும். ஏன்னா அது ரொம்ப அவசியத்துக்கு ஏதுவானது. தேவ பிள்ளைகள் அவருக்கு ரொம்ப அவசியம். ஆமென். நாம் எந்த மட்டும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ அந்த மட்டும் நாம் அவருக்கு மகிமையை சேர்க்கிறவர்களா இருக்கணும். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த என் ஜனங்கள். அவரை மகிமைப்படுத்த மாத்திரமல்ல, அவருக்கு மகிமையாகவும் இருக்க வேண்டும். இந்த பூமியில் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்மில் வெளிப்படுகிற கிரியைகள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கை, இது பிறர் பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாய் நாம் காணப்பட வேண்டும். அநேக காரியங்கள் சிந்தையில் ஓடினாலும் கடந்த மாதத்திலேயே ஆமென் ஆவியானவர் இந்த வார்த்தையை வைத்து பேசும்படிக்கு ஆண்டவர் சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானிக்க வைத்தார். அதை தான் உங்கள் மத்தியில் இந்த நாளிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆமென் வசனங்களை முன்வைத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நாம் எந்த மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா, இல்லது எந்த மட்டும் இன்னும் நாம் வளர வேண்டி இருக்கிறது, நாம் மாற வேண்டி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து இந்த வார்த்தைக்கு முன்பதாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மை நோக்கி வருகிற வார்த்தைக்கு முன்பாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது மட்டுமே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். இல்லை என்றால் எத்தனை வருஷம் வேணாலும் வசனம் இருந்து கேட்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் பிரசங்கம் கேட்கலாம். ஆமென். சிலருக்கு என்னன்னா கொஞ்ச நேரம் கேட்டு கொஞ்சம் பலன் அடையணும், போகணும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. கேட்டுட்டு போயிடவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் வெளிப்படணும். ஒரு வாக்கு தத்துவம் வருதா? ஏமே எல்லா வருஷமும் தான் வாக்கு தத்துவம் சொல்லுவாங்க. புது வருஷம்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த ஆண்டுக்கு ஒரு பேர் வச்சு தான் ஆகணும். அப்படி ஆயிட்டுல்ல, எல்லாரும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. நம்ம ஆசீர்வதிக்க ஆண்டுன்னு வச்சிருக்கிறோம், இன்னொரு சர்ச்சில் இருக்கிறவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டை ஒரு வழி பண்ணிடுவாங்கல்ல. இது போக கொரோனா இன்னொரு பக்கம் அது வழி பண்ணிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை எடுத்து பேசுகிறோம், வார்த்தை கேட்குறோம், எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறோம், ஆமேன்கிறோம், ஸ்தோத்திரங்கிறோம். ஓகே, அந்த வார்த்தை எத்தனை பேர் கொண்டு போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். திரள் கூட்டமாக கூடி இருக்கிறது இல்லை, இதுலேருந்து எத்தனை பேர் கொண்டு போகிறோம். இயேசுவை திரள் கூட்டம் நெருக்கினார்களாம், ஒருவள் மாத்திரம் அவருடைய வல்லமையை பெற்று கொண்டு போகிறான். ஆமென். கூட்டத்தில் நாங்கள் இவ்வளோ பேர் கூடுற சர்ச்சில் நாங்கள் இருக்கிறோம், இதில் எல்லாம் பெருமை. வந்துட்டு போகும்போது நான் எதை கொண்டு போகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் தேவ சமூகத்திலேருந்து நான் எதையுமே கொண்டு போகல, வந்து போகிறேன் என்றால் ஆமென் பிரயோஜனமே இல்லை. வந்துட்டு போகும்போது நான் என்ன கொண்டு போகிறேன், அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இத்தனை காலம் எப்படி திரும்பி பார்க்கும்போது உண்மையிலே எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தோன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் கிருபையாய் இந்த ஜீவனை தந்து ஓட வைத்திருக்கிறார். எவ்வளவு நாள் எவ்வளவு தூரம் ஓட வைக்கிறது தெரியாது, அது அவர் கையில் இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என் காதில் இப்படி ஒரு வார்த்தை கேட்க வச்சிருக்கிறீங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று. ஆண்டவரே, நான் இருக்கிற காலம் மட்டும் என் குடும்பத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு நான் பாரமாகவோ சாபமாகவோ இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கணும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நான் சுட்டிக்காட்டி அதில் உள்ள காரியங்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், நாம் எப்படி காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் சீஷர்கள் மீன் பிடிக்கும்படி போகிறார்கள். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். இவங்களுக்கு ஒண்ணுமே பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. இவங்க வலை போட்டாங்களா போடலையா ஒண்ணுமே தெரில. ஆனா பிடிக்கலன்னு தான் சொல்லி இருக்கிறது. மீன் பிடிக்க போனாங்க, ஆனால் பிடிக்கல. செய்தி அது அல்ல. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சொல்லுகிறார். அவர் ஒரு டைரக்ஷனை காட்டி வலைய போட சொல்றார். யோவான் 6வது அதிகாரம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால். இப்போ வலை போட்டு என்ன பிடிக்கிறாங்க? மீன் பிடிக்கிறாங்க. இப்போ வலைக்குள்ள என்ன மாட்டிட்டு? மீன் மாட்டிட்டு. எத்தனை மீன் மாட்டி இருக்குது? திரளான மீன். அந்த திரளான மீனை என்றாங்க பாருங்க. அதனுடைய 11வது வசனம். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். அந்த திரளான மீன்கள் எத்தனை? 153. இனி செய்தி உள்ளே வருகிறேன். அடுத்த வார்த்தை, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. வலை கிழியவில்லை. அப்போ இத்தனை மீன்கள் இருந்தா கண்டிப்பா வலை என்ன செஞ்சிருக்கணும்? கிழிஞ்சிருக்கணும். ஏன்னா இருக்கிற மீன்கள்லாம் எத்தனை? என்ன மீன்? பெரிய மீன். அப்ப ஏன் வலை கிழியல அப்படின்னு கேட்டா, இந்த மீன்கள் வலையை கிழிக்கவில்லை. இந்த மீன்கள் 153 மீன்கள் இருந்து வலையை கிழிச்சு 10 மீன் இங்க 10 மீன் இங்க கிழிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோக ராஜ்யம் வலை வீசுகிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வலைக்குள்ளே அகப்பட்ட மீன்கள் போலதான் பரலோக தகப்பன் வீசின வலையில அகப்பட்டவங்க நாம. அப்ப வலையினால பிடிக்கப்பட்ட மீன்கள் போல நாம் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பிடிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் பிடிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் பிரிவினை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. பிடிக்கப்பட்டவன் ஒரு நாளும் பிரிவினைக்கு காரணமாயிடக்கூடாது. இத்தனை மீன்கள் இருந்தும் ஒரு மீன் கூட அந்த வலையை கிழிக்கணும்னு முயற்சிக்கல. பிரிவினைக்கு காரணமாயிடக்கூடாது. பிரிவினை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கு? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோட கூட ஐக்கியமா இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரே காரியத்தை பேசுங்க, பிரிவினைகள் இல்லாமல் சீர் பொருந்தி இருங்கள். அப்ப பிரிவினை வந்துட்டுனாலே அங்க சீர் கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம். வலையை கிழிக்கிற மீன்களா அல்ல. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா இந்த வலை என்ன ஆயிரும்? கிழிஞ்சிரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எக்காரணம் கொண்டு ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறவன் ஒரு நாளும் பிரிவினையே விதைக்கவும் கூடாது, பிரிவினைக்கு காரணமாயிரவும் கூடாது. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தின் 15-16 வசனங்களில் தெபோராள் பாடும்போது ரூபன் கோத்திரத்தை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார்கள், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதியாம். இந்த பிரிவினை உண்டாக்கும்படி பேசிட்டா என்ன ஆயிரும்னா, அது யாருக்குள்ள விதைக்கப்படுதோ அவங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும், நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த பிரிவினை
என்பது அது ஒரு மோசமான விதை. பிரிவினை, இப்படி ஆகும் பார்த்துக்கோ, அவங்களுக்கு தெரியாதா, இவங்களுக்கு தெரியாதா, அப்படி தெரியாதா, இப்படி தெரியாதா, அந்த ஊழியத்தை தெரியாதா, இந்த ஊழியத்தை தெரியாதா, இப்படி சொல்லிட்டு அந்த விதையை போட்டுட்டா, அந்த வார்த்தை திருப்பி வாசிங்க, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள், நிறைய எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுவரை ஒரே எண்ணம் தான், சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், வரணும், தேவனை உயர்த்தணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், துதிக்கணும், தேவனை பிரைஸ் பண்ணணும், ஜெபிக்கணும், வரணும். இப்படி இருந்த சிந்தை பிரிவினை விதைக்கப்படும் போது நிறைய எண்ணங்களா மாறிடும். எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், ஏன் ஆராதிக்கணும்? பிடிக்கப்பட்டவன் ஒரு நாளும் பிரிவினை பண்ணுகிறவனாய் மாறிவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 16வது வசனத்தின் பிற்பகுதி, ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. எண்ணங்கள் எப்பொழுது அதிகரிக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் பலவீனப்பட ஆரம்பித்து விடும், மனதுக்கம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் வீசின வலையில பிடிக்கப்பட்ட மீன்கள் நாம. ஒருபோது நம்மால வலை கிழிஞ்சிடக்கூடாது. 153 பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா சும்மா எந்த வார்த்தையும் எழுதல. அதாவது வானத்தையும் பூமியும் படைச்சதை ஒரே லைன்ல எழுதி முடிச்சிட்டாருன்னா எவ்வளவு சுருக்கமா இந்த பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மத்தியில இப்படி ஒரு வார்த்தை. ஏன் லூக்கா 5வது அதிகாரத்தில் திரளான மீன்களை பிடிச்சாங்களே, அங்க வலை கிளியலன்னு ஏன் போடல? அப்ப தேவன் எழுதின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரிவினை, நாம் ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது ஒரு பிரிவினையை விதைக்கிறவர்களா இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப சமாதானம் பண்றவங்க தான் தேவனுடைய புத்திரர். அப்ப பிரிவினை உண்டாக்குறவங்க, அப்படியே மாத்தி சொல்லுங்க, பிரிவினை உண்டாக்குறவங்க அமைதியாயிட்டு. நாம ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது என்ன பேசுறோம் என்பதை யோசிக்கணும், எதற்காக பேசுகிறோம் என்பதை யோசிக்கணும். இப்படி பேசுறதுனால் அவர்களுக்குள்ள என்ன விதைக்கிறோம் என்பதை யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கிறவன் வலை கிளிய விடக்கூடாது, கிழிஞ்சிடக்கூடாது. அவர் சொல்லி பேதுரு வலைய போடுறான். அவர் சொல்லி, என பேதுருவா போட்டு மீனை பிடிக்க முடியாது. எந்த மனுஷனுக்கும் ஒருவனை ரட்சிக்கப்பட வைக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் சொல்லி அவன் செய்தான், வலைக்குள்ள மீன். 153 பெரிய மீன்கள் இருந்து வலை கிளியல, வலைய கிழிக்கல. எனது பெரிய மீன். சில மீன்களுடைய பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, அது நினைச்சா வலையை ஈஸியா கிழிச்சிரும். இது கிழிக்கல, ஏன்னா இது அவர் சொல்லி பிடிக்கப்பட்டது. மீன்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். தெரியுமா, ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். எதற்காக தெரியுமா? ஆராதனை முடிஞ்சு லஞ்சுக்கா? எதற்காக? யோனாவை விழுங்கினதுக்கு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் யோனாவை விழுங்கும்படி மீனுக்கு கட்டளையிட்டார். கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அந்த வலைக்குள்ளே அத்தனை மீன்களும் வரும்படி தேவன் வைத்திருக்கிறார். அந்த 153 மீனோ இப்ப பிடிக்கப்பட்ட வலையை அல்ல பார்க்கிறது, என் தன்னை பிடிக்க கட்டளையிட்ட கர்த்தரை பார்க்கிறது. நான் கிழிச்சிடக்கூடாது, நான் ஒரு பிரிவினைக்கு காரணமாயிடக்கூடாது, நான் ஒரு பிரிவினையை விதைச்சிடக்கூடாது. ஒரு மீன் மற்ற கூட ஒரு 10 மீனை கூப்பிடுது, வந்துரு. இல்ல, ரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியே வர்றது வரைக்கும் எல்லாரும் மோசைக்கு பயந்துருந்தாங்களாம். வெளியே வந்ததும் கோராகு ஒரு கூட்டத்தை உண்டாக்கிட்டான். அதுக்கப்புறம் குரூப்பிசம் வர ஆரம்பிச்சுட்டு
கொரிந்தியருக்கு எழுதும் போது அதுதான் பவுல் சொல்றாரு. ஆமா, நீ வாரத்துல உனக்கு குறைவில்லை. நீ அந்நிய பாஷை பேசுற, தீர்க்க தரிசனம் சொல்ற, வியாக்கியானம் சொல்ற, எல்லா வரமும் உனக்கு இருக்கு. ஆனாலும் என்னால உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க சிலர் பவுலை சேர்ந்தவன் சொல்றீங்க, சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்றீங்க, சிலர் பேதுருவை சேர்ந்தவன் சொல்றீங்க. இப்படி குரூப்பிசம் இருக்கிறது வரைக்கும் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லவே முடியாது. உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் பவுல் அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். வேற ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிரும். இதுன்னா கேட்க நல்லா இருக்குல்ல. ஏன்னா நமக்கும் குழந்தை இயேசுவை தானே ரொம்ப பிடிக்குது இல்ல. கிறிஸ்தவர்கள் பேர் உள்ள எல்லாருக்குமே கிறிஸ்துவ ஞாபகம் வரதே கிறிஸ்மஸுக்கு தான். கிறிஸ்மஸுக்கு தான் எல்லாருக்கும் அந்த குழந்தை இயேசுவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றும் சொல்லவும் மாட்டார், இல்லை கண்டிக்கவும் மாட்டார், தண்டிக்கவும் மாட்டார். சும்மா தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரலாம். குழந்தை இயேசுவை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தாங்க, சாட்டை எடுத்தாரா? இல்லை, நல்லா இருந்தில்ல அந்த மீட்டிங், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் அவரே வந்தார், என்ன எடுத்தார்? இல்லை இல்லை, எங்களுக்கு மரியாள் தூக்கிட்டு வர இயேசு தான் வேணும். ஏன்னா அவர் ஒன்றும் எடுக்க மாட்டார். அவரா வந்தா கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். ஹல்லேலூயா. பிரிவினை. நம்ம என்ன பேசுறோம் கவனிக்கணும். மனிதன் பேசுகிற வார்த்தைகளுக்கு தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் என பைபிள் சொல்லுது. 2 பேர் பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள், கர்த்தர் கவனிப்பாராம். அநேக நன்மைகளுக்கு நம் வாழ்க்கையில் வர வேண்டிய ஜெபத்துக்கு குறைவு கிடையாது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் உணர்த்தின காரியம், அநேகருக்காய் ஜெபிக்கும் போது, சிலருக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கும் போது ஆவியில் ரொம்ப போராட்டமா இருக்கும். ஏன் ஆண்டவரே, என்ன குறை, என்ன தப்பு இருக்கு, புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுவார், வார்த்தைகள். வார்த்தைகள். மனிதன் பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம என்ன பேசுறோம்? ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது என்ன பேசுறோம்? சமாதானம் உண்டு பண்ண பேசுறோமா, பிரிவினை உண்டு பண்ண பேசுறோமா? சமாதான நன்மையை விதைக்கிறோமா, தீமையை விதைக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரோமர் 16வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அன்றியும் சகோதரரே, உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று, பிரிவினையை அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நமக்குள்ள யாராவது பிரிவினையை விதைக்கிறது போல ஏதாவது பேச்சு வந்துட்டுன்னா நாம விலகிடணுமா? இல்லைன்னா பிரிவினைகளால் என்ன உண்டாகுமா? அநேக எண்ணங்கள் உண்டாகும். அநேக எண்ணங்கள் உண்டாகும். பிரிவினைகளால் என்ன உண்டாகும்? மனோவிசாரங்கள் உண்டாகும், துக்கம் வந்துடும். நிறைய எண்ணம் வந்துட்டனாலே நம்முடைய இருதயம் வீக் ஆயிரும். நம்ம வீக் ஆயிரும், நம்ம மென்டலி வீக் ஆயிரும். நிறைய யோசிச்சனால மென்டலி வீக் ஆயிரும். நிறைய யோசிக்கிறவங்களுக்கு தூங்க முடியாது. நிறைய யோசிக்கிறவங்க தூங்க முடியாது. படுத்தாலும் அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. தூக்கம் இல்லைனாலே வியாதி வந்துடும். எனக்கு சரீரத்தில் சில நேரத்தில் சில பலவீனம் வர்றதுக்கு மெயின் ரீசனே தூக்கம் இல்லை. அதனால தூக்கம் இல்லைன்னா என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டால் நான் கரெக்டாக சொல்லுவேன் ஓரளவுக்கு. நிறைய எண்ணங்கள் ஓடிட்டுனாலே அவுட்டு. தேவன் தந்த ஆரோக்கியத்தை நம்ம இழக்க வேண்டி வரும். ஆரோக்கியத்தை இழந்தாலே அடுத்து நம்ம அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அனுபவிக்க முடியாம போயிடுவேன். நம்ம என்ன பேசுறோம்? ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது பிரிவினை நம் நிமித்தம் உண்டாயிடக்கூடாது. இல்ல இன்னொருத்தங்க நம்ம கிட்ட அப்படி பேச வராங்கன்னா விலகுன்னு சொல்லுது. அப்படி விலகுனா ஒருவேளை அவங்க உங்கள்கிட்ட பேசாம இருக்கலாம், ஓகே. அப்படி விலகலைன்னா அந்த பேச்சு நம்மை வேதத்தை விட்டு விலக வச்சிரும், நம்மை ஒரு பிரிவினைவாதியா மாற்றிடும். ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, என் நிமித்தம் இந்த வலை கிழிஞ்சிடக்கூடாது, என் நிமித்தம் இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, என் நிமித்தம் இந்த உறவுகளுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, என் நிமித்தம். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில குடும்பங்கள்ல 3வது நபருக்கு
கொடுக்க வேண்டிய இடத்துக்கு மேல இடம் கொடுக்கிறதுனால புருஷ மனைவிக்கு இடையில பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை, சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை. இப்படி எத்தனை இடங்களில், எத்தனை குடும்பங்கள்ல, எத்தனை கண்ணீர். ரீசன் என்ன? ரீசன் என்ன? இதை ரீசனா ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க. இருந்து பேசி பேசி எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தா ஒரு தேர்ட் பர்சன் உள்ள என்ட்ராயிருப்பாங்க. ஒரு தேர்ட் பர்சன், அது யாரா இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சொந்தக்காரங்கள், உறவுகள் நிறைய இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா கடைசி ஆதாம் வரைக்கும் நமக்கு உறவுகள் தான். ஆனா ஒரு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது புருஷன், மனைவி, பிள்ளைங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இதுக்கு அடுத்து நமக்கு பெற்றோர், சகோதரர்கள், இது அடுத்த சர்க்கிள். இதுக்கு அடுத்து சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். புருஷன், மனைவி, பிள்ளைங்க. இதுக்குள்ள ஒரு தேர்ட் பர்சனுக்கு நான் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறேங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்கிட்ட தனியாக பேசலாம், என் மனைவி கிட்ட தனியாக பேசலாம், என் பிள்ளைங்க கிட்ட தனியாக பேசலாம். என்ன பேசுகிறாங்க, அப்போ என்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ அதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கெடுத்து பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கெடுத்து அவங்க இன்னொருத்தங்கள்ட்ட பேசுவாங்க. நான் சொல்கிற வார்த்தையை எழுதி வச்சிருங்க, இதுதான் உண்மை. நம்ம கிட்ட ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை கெடுத்து நம்மகிட்ட பேசி நம்மளை, அப்படி இல்லை, நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், நம்மளை தூக்கி இன்னொருத்தங்களை கெடுத்து பேசுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஊழிய பாதையில் கர்த்தர் எனக்கு கற்று தந்த பாடங்கள்ல ஒன்று அப்படிதான். ஒன்று ரொம்ப உயர்த்தி இன்னொருத்தங்களை தாத்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. அந்த நாவை ரொம்ப உற்றுப்பாரு, நாளைக்கு உன்னை பத்தி பேச போகுது. ஒரு பிரிவினைக்கு ஏதுவான ஒரு காரியம் வருதுன்னா நீ விலகிரு. அப்படி விலகிறதுனால என்னாச்சு? அவங்க உங்ககிட்ட பேச வேண்டாம். பைபிளே சொல்லுது விலகிருன்னு. ஹல்லேலூயா. என்ன ஆமென் வர மாட்டேங்குது? ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஜனவரி முதல் வாரத்தில் செய்தி வருது, பஞ்சாயத்துக்கெல்லாம் வரக்கூடாது இனி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. நான் இந்த யூடியூப்ல இருக்கு, போட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிடுவேன். நல்ல கவனமா கேளுங்க. நாம பிரிவினை உண்டாக்கவும் கூடாது, பிரிவினை உண்டாக்குறவங்களுக்கு நாம இடம் கொடுக்கவும் கூடாது. என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கணும். அவங்க பேசிட்டு போட்டோம், இல்ல இல்ல, அவைகள் எல்லாம் விதைகள், அவைகள் எல்லாம் களைகள். எஜமான்ட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும்போது சத்துரு வந்து எதை விதைச்சிட்டான்? களைய விதைச்சிட்டான். உடனே வேலைக்காரங்க சொல்லுவாங்க, அதை பிடுங்கி போடவாங்க. கேட்டப்போ எஜமான் என்ன சொல்லுவாரு? வேண்டாம், அது வளரட்டும். விதைச்சாச்சுல்ல, விதைச்சது என்னதான் ஆகும்? வளரதான் ஆகும். அப்போ இந்த விதை இப்படி முளைக்கும் போது கூட இந்த களையும், அப்போ களை முளைக்கும் போது வேலைக்காரங்களுக்கு எல்லாம் நெஞ்சில் எப்படி இருக்கு தெரியுமா? சே, அன்னைக்கு தூங்கிட்டேனே, அன்னைக்கு நான் தூங்கிட்டேனே, அன்னைக்கு மட்டும் நான் தூங்காம இருந்திருந்தா, அன்னைக்கு மட்டும் இவங்களை பேச விடாம இருந்திருந்தா, அன்னைக்கு மட்டும் நாங்க பேசிட்டு இருக்கும்போதே ஸ்டாப்னு சொல்லி இருந்தா இந்த களை விதைக்கப்பட்டிருக்காது, இந்த களை இப்படி வளர்ந்திருக்காது. அறுவடை நாள் வரைக்கும் இந்த விதை எப்படி முளைக்குமோ அப்படியே இந்த களை முளைக்கும். எஜமான் கட்டளையிடுறார். நீ தூங்கின, அவன் விதைச்சான்னு ஏன் சொல்ற? நீ தூங்கினதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அவங்க வந்து இப்படி விதைச்சிட்டு போயிட்டாங்க, நீ அதுதானே கம்ப்ளைண்ட சொல்ற. நான் தூங்குறனால தான் அவங்க விதைச்சானே சொல்ல மாட்டேங்கிற. நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம கண்ணாடியில் மட்டும்தான் நம்மளை பார்த்து பழகி இருக்கிறோம், மற்றபடி எல்லாமே அடுத்தவங்களை பார்த்து நம்ம பழகி இருக்கிறோம். நாம விரும்பி வாங்குற பொருட்கள் எத்தனை, இன்னொருத்தங்க யூஸ் பண்றதை பார்த்து வாங்கின பொருட்கள் எத்தனை? நீங்க யோசிங்க. நான் தண்ணி குடிக்க. இந்த சின்ன பிள்ளைங்கள இதை ஆரம்பிக்கும்ல. ஏன்னா என் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறனால தெரியும். எங்கள் வீட்டில் இப்போ 2 பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க. ஒரு ஆளு கொண்டு இருந்துட்டுனா எனக்கு அதுதான் வேணும்.
நேற்று தண்ணி குடிக்கிறதுக்கு 2 பாட்டில் இருக்குது. ஜாஃபியாவுக்கு ஒரு பாட்டில், ஐசாக்கு ஒரு பாட்டில். 2 ஒரே மாதிரி இல்லைன்னா இங்கே பிரச்சனை தான். ஒரே ஆனால் என்ன ஆகிட்டுனா கலரு மாறிட்டு அவனுக்கு சேம் இது கொடுத்து இல்லை எனக்கு அதான் வேணும். இவங்க பிள்ளைங்க இல்லை, ஆனால் பெரியவங்க அவங்க இலை பெருசாக இருக்கு, என் இலை அளவு சின்னது. அந்த இலையில 10 கூட்டு நிற்கும், என் இலையில 7 கூட்டு தான் நிற்கும். இலைய மாச்சு, இலைய கூட பக்கத்தில் இருக்கிற எதை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், இன்னும் குழந்தைகளா இருக்கிறோமா? இல்ல. ஹல்லேலூயா. வலை கிழிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு போறீங்க, இல்ல பழக போறீங்க, விசுவாசிங்க வீட்டுக்கு போறீங்க, அன்பின் நிமித்தம் போறீங்க. உங்களை ஏன் ஏற்றுக்கொள்றாங்க தெரியுமா? சர்ச்சில் உங்களை பார்த்ததுனால ஏற்றுக்கொள்றாங்க, சர்ச்சில் பழகிறதுனால ஏற்றுக்கொள்றாங்க. அங்க போய் என்ன பேசுறோம், என்ன பேசுறோம், எப்படி இந்த ஐக்கியம், என்ன பேசுறோம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை ஒரு விசுவாசி ரொம்ப சர்ச்சில் பார்த்து பேசி பழகிற விசுவாசி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. வந்தவங்க ஒருவேளை உங்களை விட அதிக நாள் சர்ச்சுக்கு வந்தவங்களா இருக்கலாம், நீங்கள் புதுசாக சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே ஏறி இருந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. அவங்க பேசுறது இல்லை பிரிவினை விதைக்கிறது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே அவங்கள ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க, நம்ம பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோமா கேளுங்க. அவங்களுக்கு ஜெபமே வராது, ஓடிடுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்கட்டா, பிரதர் அதாவது எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி அப்போ நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி பாருங்க, டைம் ஆகாது. அவங்க பேசும்போது வாட்ச் ஓடாது. ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் வீடுகளுக்குள்ளே களைகள் விதைக்கப்பட இடம் கொடுத்தால் நாளைக்கு பிடுங்கலான்னு பார்த்தா பரலோக எஜமான் சொல்லுவார், வளரட்டு வளரட்டு, நீ இடம் கொடுத்தல. அது வளரும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பக்கம் சர்ச்சில் வந்து வார்த்தையாகிய விதையை சுமந்துட்டு போய் ஆமாம், இந்த இருதயத்தில் ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை விதையும் திங்கக்கிழமை களையும் விதைக்கப்படும் போது 2 வளர்ந்தா பைபிள் சொல்லுது அது முட்கள் வந்து என்ன செய்து விடுமா, நெருக்கி போடும். ஆசீர்வாதமா இருக்கிறவன் ஒரு நாளும் பிரிவினையை விதைக்க மாட்டான், அவன் சமாதானம் பண்ணுகிறவனா இருப்பான். 2வது பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். இனி மார்க் 8:1 வாசிங்க. மார்க் 8:1. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளா ஜனங்க இருக்கிறாங்க. ஜனங்க எப்படி அவரிடத்தில் போனார்களாம்? கால்நடையா நடந்து போனாங்க. ஓகே, நல்ல கவனமா கேளுங்க. இப்போ நான் அந்த மீன்களை வச்சு சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, அது என்ன செய்யல, வலைய கிளைக்கல. இங்கே இந்த ஜனங்கள் கூட்டத்தில் கொஞ்சம் அப்பங்கள் இருக்கிறது. இந்த அப்பங்கள் எப்படி வந்துச்சாங்க? ஜனங்கள் எப்படி வந்தாங்க? கால்நடையா நடந்து வந்தாங்க. அப்பங்கள் எப்படி வந்துச்சு? யாரோ கரெக்டா சொன்னீங்க, கொண்டு வரப்பட்டது. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நாம் அவரிடத்தில் நடந்து வந்தோமா, இல்ல அவர் சமூகத்தில் கொண்டு வரப்பட்டோமா? நான் அவருடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்டேன் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எப்படி கொண்டு வரப்பட்டோம்? காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி புதரிலே சிக்கியிருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையினாலே தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்து தன் தோள் மேல போட்டு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அவரை தேடி வந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அல்ல நாம், அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டத்தில் உள்ளவர்கள். எனவேதான் யோவானுக்கும் புரியல இந்த கூட்டம் யாருன்னு. ஆமென். மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் புரியல இந்த கூட்டம் யார் என்று. தூதனை பார்த்து கேட்கிறான், இவர்கள் யார் என்று. அப்பொழுது தூதன் சொல்லுகிறான், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தாலே தோய்த்து வெளிச்சவர்கள். ஹல்லேலூயா. கொண்டு வரப்பட்ட அப்பம் 3 நாட்கள் இருக்கிறது.
3 நாட்கள் இருக்கும். 3 நாட்களுக்கு பிற்பாடு இந்த அப்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. 3 நாட்களுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட அப்பம் 3 நாட்கள் கழித்து இது ஆசீர்வாதமாய் மாறுதுன்னா அதற்கான காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். இருந்த 3 நாளும் இந்த அப்பங்கள் கெட்டு போகல. இது கெட்டு போயிருந்துன்னா இதால ஆசீர்வாதமாய் மாற முடியாது. 3 நாட்கள், 3வது நாள் தேவன் எழுந்து பேசுறார். 3 நாள் ஆயிட்டு அவருக்கு தெரியுங்க, ஒரு டைமை குறிச்சு வச்சிருக்கு. அது வரைக்கும் இந்த அப்பம் எதுக்கும் பயன் இல்லை, கொண்டு வந்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அங்க இருந்த யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எதுக்கு பிரயோஜனம் இல்லை? இதுவரை கொண்டு வந்த ஆளுக்கும் பிரயோஜனம் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுவரை நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு எது நம்பிக்கை தெரியுமா? நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல. ஆமென். இதுவரை என்னால யாருக்கும் எதுவும் ஆகல, என் குடும்பத்துக்கும் எதுவும் ஆகல. ஆனா எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் வேற எங்கேயோ கொண்டு போகப்படவில்லை, நான் இயேசுவின் சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஃபாதர் அழகா பாட்டு பாடியிருக்காங்க. அப்பா உன் சமூகத்தின் சின்ன வயசுல எல்லாம் இந்த பாட்டை கேட்கும்போது ஒண்ணுமே புரியாது. ஆனா இந்த அனுபவத்தை தியானிக்க ஆமென். ஹல்லேலூயா. அந்த சமூகத்தில் வைக்கப்பட்ட அப்பங்கள், அவர் சமூகத்தில் வைக்கப்பட்ட அப்பங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அப்பங்களை குறித்து இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த அப்பங்கள் வனாந்திரத்தில் இருக்கிற அப்பங்கள். 3 நாள் ஆச்சுப்பா, 3 நாள் ஆச்சு. அவங்க சொல்ல ஜனங்களை அனுப்பி விடுங்க. ஆண்டு சொல்ல அவங்க கிட்ட என்ன இருக்கு? பைபிள் சொல்லுது தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்து. அப்போ அவருக்கு தெரியும் இத்தனை காலம் இது இருக்கு, எப்படி இருக்கு. ஒருவேளை இந்த அப்பங்கள் கெட்டு போயிருந்தால், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ கெட்டு போயிடக்கூடாது. இந்த காத்திருக்கிற காலத்துல கெட்டு போறவங்களும் உண்டு. 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்து கெட்டு போனவங்களும் உண்டு, ஜெயிச்சவங்களும் உண்டு. இந்த கெட்டு போனவங்களும் மீட்கப்பட்டவங்க தான், ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க தான், சிவந்த சமுத்திரத்தை கடந்தவங்க தான். ஆனால் நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் வச்சிருக்கு. இதுவரை நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் எதுக்கு வாழ்ந்து இல்லை. நீ கெட்டு போகாம இருந்தா மட்டும்தான் பயன்பட முடியும். நீ கெட்டு போகாம இருக்க என்ன செய்யணும்? அநேக காரியங்கள் இருந்தாலும் நேற்று இரவு ஆண்டவரே இதுல என்ன பேச ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் உடனே சிந்தையில் ஒரு வசனத்தை கொண்டு வந்தார். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவபலனுமா இருக்கிறது. இந்த சம்பவத்தை வைத்து ஆண்டவர் என்ன காண்பித்து தந்தார்னா, இந்த அப்பங்கள் எங்கே இருக்கிறது? ஆண்டவரை வனாந்திரத்துல. நீ ஒழுங்கா பார். இல்ல ஆண்டவரே உங்க சமூகத்துல என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறது? வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இத்தனை காலம் இந்த அப்பங்கள் இந்த 3 நாள் யாருக்காவது பிரயோஜனமா இருந்துச்சா? இல்ல. கொண்டு வந்தவனுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இல்ல. கூட இருந்தவருக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இல்ல. அப்ப இப்ப அந்த அப்பத்தினுடைய சாட்சி என்ன? சாட்சி இப்போ 2 ஆயிட்டு. என்ன? நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், நான் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இத்தனை காலம் இன்றும் இந்த தீபம் அணையாமல், இந்த நாணல் கெட்டு போகாமல் இருக்க காரணம் ஒன்றுதான், அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன நிச்சயம்? வார்த்தையை தந்து கெடாமல் இந்த அப்பத்தை காப்பாரானால், கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்து நிச்சயமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் பயனாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வார்த்தையை தந்து கெடாமல் இந்த அப்பத்தை காப்பாரானால், கொண்டு வரப்படுகிறது, தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிறது, வார்த்தை 3 நாள் பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கிக்கப்பட்ட பின் ஆண்டவர் எழும்புறாரு, அப்பத்தை திருப்பி கையில் எடுக்கிறாரு, அதை உயர்த்தி ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உபதேசத்தை தள்ளாத, வார்த்தையை தள்ளாத. நான் கொண்டு வரப்பட்டவன், நான் இனி என்ன செய்யணும்? என்னோடு பேசுகிற வார்த்தைகளை நான் கேட்கணும். அந்த வார்த்தை தான் என்னை கெடாம வச்சிட்டு இருக்கு.
ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே. கையை கூப்பி சொல்லுவீங்களா? கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை தான் என்னை கெடாமல் வைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊறுகாய் இருக்கும், ஊறுகாய் பல நாட்கள் இருக்கும், கெடாது. நல்லா இருக்குன்னு இப்படி விரல போட்டு பாருங்க, மனுஷன் தொட்டாலே. ஹல்லேலூயா. ஆமா, அதனால அவரை தொட விடுங்க. ஆமாம், இந்த 3 நாள் இருந்துச்சு. ஒருவேளை இந்த அப்பங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஜீவன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம தாங்க அப்பங்கள் இல்லை. ஆண்டவரே, ஒருத்தர் கூட என்ன தொடலையே, அதனால தான் நீ இன்னும் கெடலை. நான் ஒருத்தங்களுக்கு வேண்டாமா, அதனால தான் நீ இன்னும் கெடலை. உன்னை ஒருத்தர் தொடுவார், அதுவரை பேசாம இரு. இந்த வனாந்திரத்திலிருந்து ஒன்ன ஒருத்தர் கரத்துல எடுப்பார். அவர் தொட்டதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் தொட்டாங்க. ஆமாவா இல்லையா? அவர் தொட்டதுக்கு அப்புறம், ஆண்டவரே என்ன முதல்ல நீங்க தொடணும், அதுவரை நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன், கர்த்தர் சொல்லும் வரையில் காத்திருப்பேன். ஆமென். காத்திருப்பேன், காத்திருப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவரே, நான் இன்னும் யாருக்குமே பிரயோஜனமே இல்லையே. நீ இன்னும் கெட்டு போகல தெரியுமா? இன்னும் கெடல தெரியுமா? நான் கெடலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நீ கொண்டு வரப்பட்டிருக்கிறாய், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்ப இது எதை காண்பிக்கிறது? ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. என்ன நிச்சயம்? என்னை கொண்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறவர் எனக்கான வேலை, இந்த அப்பத்துக்கு ஒரு நாளை குறித்தாரே, 3ஆம் நாளன எனக்கான ஒரு நாளையும் எனக்கான ஒரு வேளையும் குறித்திருக்கிறார் நிச்சயமாக. நல்ல இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த அப்பத்தை ரெக்கமெண்ட் பண்றது கூட ஆளு கிடையாது. இருந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே ஜனங்களை அனுப்பி விடுங்க. இல்ல, ஹல்லேலூயா. ரெக்கமெண்டேஷன் கூட ஆளு கிடையாது. பிரயோஜனம் இல்லாதவனுக்காக யாருங்க பரிந்து பேசுவா? ஆண்டவர் பைபிள் தாம் செய்ய போகிறது அறிந்து. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஆண்டவரே, ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன்கிட்ட கொஞ்சம் அப்பங்கள் இருக்கு. ஆண்டவர் என்கிட்ட கொண்டு வா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு காரியத்தில் மட்டும் உறுதியா இருங்க, கெடாம பார்த்துக்கோங்க. நீங்க வேற எங்க போய் இருந்தாலும் கெட்டுருவீங்க, ஒரு இடத்துல இருந்தா கெட மாட்டீங்க. இந்த 2022 ஜனவரி 2ஆம் தேதி வரை நீங்க இன்னும் கெடாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், கொண்டு வரப்பட்டீர்கள், வார்த்தையை கேட்டீங்க. கொண்டு வரப்பட்டீங்க, வார்த்தையை கேட்டீங்க. உண்மையா இந்த வார்த்தையை சாட்சியா சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பாக்க. இல்லைன்னா நான் கெட்டு போயிருப்பேன், நான் கெட்டு போயிருப்பேன். நான் கெடல, இன்னைக்கு வரை நான் கெடாதபடி கர்த்தர் காத்தார். அப்போ எனக்கு இன்னொரு நிச்சயம் தெரியும், இந்த அப்பத்துக்கு ஒரு 3 நாளை குறிச்சிருக்கிறாரே, அவர் குறித்த நாளில் உயர்த்தி ஆசீர்வதித்தது போல எனக்கு குறித்த நாளில் என் தேவன் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ பிடிக்கப்பட்டோ, 2வது சொல்லுங்க, கொண்டு வரப்பட்டோ நம்மை ஆசீர்வாதமாக்க. 3வது பாருங்க, 1 நாளாகமம் 13:14 வாசிங்க. 1 நாளாகமம் 13:14 வேகமாக. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓகே, இப்போ ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன?
தேவனுடைய பெட்டி, அதான் உடன்படிக்கை பெட்டி. தேவனுடைய பெட்டி 3 மாசம் அந்த வீட்டில் இருந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப இப்போ இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்னது? தேவனுடைய பெட்டி. தேவனுடைய பெட்டி எப்படி செய்யப்பட்டது? தேவனுடைய பெட்டி யாத்திரா 25வது அதிகாரத்தில் இருக்கிறது. எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. தேவ சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டது. உள்ள என்ன இருக்கணும், வெளியே என்ன இருக்கணும், மேலே என்ன இருக்கணும். தேவனுடைய பெட்டி முழுவதுமே பொருட்கள் எல்லாம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் உருவாக்கப்பட்ட விதம் அனைத்தும் பரலோக தேவனுடைய சித்தப்படி. சித்தப்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி உருவாக்கப்பட்டது. அதில் மோசேயினுடைய பிளான் கிடையாது, ஆரோனுடைய பிளான் கிடையாது, யாருடைய எந்த ஒரு ஐடியாவும் அதில் கிடையாது. அது முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டத்தின்படி மாத்திரம் உருவாக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் பூமியில இருந்து எடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே, பரலோகத்திலிருந்து எந்த பொருளும் கொடுக்கல. எடுக்கப்பட்ட அத்தனையுமே பூமியிலிருந்து தான். மரங்களாகட்டும், பொன்னாகட்டும், அதில் என்ன ஆகட்டும், அது அனைத்துமே பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் அது உருவாக்கப்பட்டதுல எந்த மனிதனுடைய ஐடியாவும் கிடையாது. அதுல முழுவதுமாய் தேவனுடைய தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அந்த இடம் ஆசீர்வாதமா மாறும். நாம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். ஆனாலும் எடுக்கப்பட்ட நம்மை தேவன் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? உருவாக்க. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கரம் என்னை சிருஷ்டித்து என்னை உருவாக்கிட்டு, என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய தீர்மானத்தின்படியும் தேவ சித்தத்தின்படியும் உருவாக்கப்படுமானால் நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடம் நம்மளால ஆசீர்வதிக்கப்படும். என் விருப்பத்தையும் என் ஆசையும் எண்ணத்தையும் நான் போடுவேனானால் நான் ஆசீர்வதிக்கப்படுறது டவுட்டு. இதுக்கிடையில நான் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி 3 மாசம் தான் இருந்துச்சு. நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்க, இத்தனை வருஷம் இருக்கிற இந்த வீட்டில் ஒன்னால 3 மாசம் தாங்க ஒரு வீட்டில் இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். அவன் வீட்டில் அவனுக்கு உண்டான அனைத்தையும் பிளஸ் பண்றார். எதுக்கு தேவன் உடைக்கிறார்? எதுக்கு தேவன் உருவாக்குறார் தெரியுமா? ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்ல, ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உடைக்க மாட்டாருங்க. ஒருத்தங்களை உடைக்கிறார்னாலே அவங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்துறாருன்னு அர்த்தம். இந்த வீட்டில் ஏன் குடும்பத்தில் ஆண்டவரே, என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தா என்ன மட்டும் ஏண்டவரை இந்த பாதையில் நடத்துறீங்க? நீதான் உடன்படிக்கை பெட்டி, நீதான் உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. நீதான் அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி மேல கிருபாசனத்தை உண்டாக்கி அதிலே அங்கே இருந்து நான் பேசுவேன் என்றார் மோசே கிட்ட. இன்னைக்கு அவர் எங்கே இருந்து பேசி கொண்டிருக்கிறார்? நீங்க தான் அவருடைய ஆலயம். உங்க இருதயம் தான் உடன்படிக்கை பெட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ளிருந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார். உன்னை உடைக்கிறார். எதுக்கு உடைக்கிறார்? அவர் கட்டிட்டு இருக்கும் போது என்னுடைய ஆசையில, என் விருப்பத்தில் நான் ஒரு கல் எடுத்து வைக்கிறேன். ஆண்டவர் ஒரே மிதி. ஆண்டவர் கஷ்டப்பட்டு இப்போதான் செஞ்சுச்சு இல்லை. சில இடத்துல காங்கிரீட் போடும்போது சுற்றி நமக்கு போட்டுட்டு வந்திருப்போம். அப்போதான் ஒரு பூனை சர்ன்னு ஓடும். என்ன கோவம் வரும் இல்லை? சிலர் அப்போதான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க துணி ஏதோ வச்சிருப்பாங்க. துணி எடுக்கிறதுக்கு போயிட்டு திருப்பி வருவாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்படி நம்ம கட்டின எத்தனை காரியத்தை அவர் இடிச்சிருக்கிறாரு தெரியுமா? ஒண்ணுமே வாய்க்கல பிரதர். ஒண்ணுமே என்ன முயற்சி பண்ணி ஆண்டவர் ஒன்ன உடன்படிக்கை பெட்டியை வச்சா உன் பிளான்லாம் உன்னை பிரேத பெட்டி ஆக்கிட்டு இருக்கு. நான் உன்னை தேவனுடைய பெட்டியா மேல வைக்கலான்னு பார்த்தா நீ கட்டுற பெட்டியெல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா.
நான் உன்னை உருவாக்குனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீ ஒரு இடத்துல பல நாள் இருக்கிறிய, உன்னை சுத்தி இருக்கிறவங்க பாரமா பார்க்குறாங்களே, உடைக்க என்கிட்ட தான், உருவாக்க என்னிடத்துல கொடு. 3 மாசம் தான் நீ இருக்கிற இடத்த உன்னிமித்தம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. இன்னைக்கு உன்னை பலர் பாரமா பார்க்குறாங்கல்ல, உன்னை பாரமா பார்க்குறாங்களா? வேற வழி இல்லாம உனக்கு சாப்பாடு போடுறாங்களா? தேவனுடைய பெட்டி 3 மாசம். அந்த பெட்டிக்கு ஜீவன் இல்லைங்க, ஆனா பெட்டி தேவனுடைய சித்தப்படி உருவாக்கப்பட்டதுனால அவர் அதில் வெளிப்பட்டார். நமக்கு தேவன் ஜீவனை தந்திருக்கிறார். ஜீசஸ் சித்தப்படி உருவாக்க விட்டு கொடுப்போம். வாலிபர்களே, 1000 எண்ணங்களை சிந்தையில வைத்துக் கொண்டு இதை நடத்தி தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நீ ஆசீர்வதிக்கப்படுவதே டவுட்டா இருக்குது. நீ எப்படி ஆசீர்வாதமாய் மாற போற? உன்னுடைய ஆசை எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, சித்தம் உன் சித்தம் போ என்னை என்றும். பலிபீடத்தில் ஈசாக்கு தன்னை கொடுத்தானே, பலிபீடத்தில் நம்முடைய விருப்பம் நிறைவேற வைக்க முடியாது. அவர் என்ன வேணாலும் செய்வார். அக்னி இறக்குவார், துண்டங்களின் நடுவே நடந்து போவார், வெட்டி போட்டு நடந்து போவார். அது அவருடைய சித்தம். பலிபீடத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஏன் வெட்டுறீங்கன்னு கேட்க கூடாது. பலிபீடத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஏன் அக்னி இறக்குறீங்கன்னு கேட்க கூடாது. அது அவருடைய சித்தம். ஈசாக்கு தன்னை பலிபீடத்தில் எப்ப வச்சானோ அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். பஞ்ச காலத்துல அவன் போய் விதைச்சா 100 மடங்கு பலன் வரும். அவன் துறவ தோண்டினா தண்ணி வரும். நம்ம வெறுமனே ஆதியாகமம் 26 மட்டும் பார்த்துட்டு 100 மடங்கு ஈசாக்கு கொடுத்தீரே. அதுக்கு முன்னாடி அவனை கொடுத்தான் தெரியுமா? பலிபீடத்தில் கொடுத்தான். உருவாக்கப்பட விட்டு கொடு. எப்படி உருவாக்குன்னு கேட்டான். என்ன சொல்ல போற ஆண்டவர்ட்ட? அவனை மாதிரி இவங்கள மாதிரி. நோ ஆண்டவரே, நான் மண்ணா இருக்கும் போதே நீங்க பார்த்துட்டீங்க என்ன, அப்படி என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எடுக்கப்பட்டது பூமியில இருந்துதான், மண்ணில இருந்துதான். ஆனா உருவாக்கப்பட்டது முழுவதும் தேவனுடைய தீர்மானத்தின்படி. அதுல மோசையுடைய ஐடியாவும் கிடையாது, ஆரோனுடைய ஐடியாவும் கிடையாது. ஆமா, எந்த மட்டும் நாம் இன்னும் ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட என் இருதயம் இப்பவும் சொல்லிட்டு இருக்குதுன்னா, ஆண்டவர் இன்னும் எந்தெந்த பகுதியில் என் பிளான் படி என் வாழ்க்கையை நான் கட்டியிருக்கிறேனோ இடிச்சிருங்க ஆண்டவரே. நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க இடிச்சிங்கன்னு அடுத்து கட்டிடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க இடிச்சிட்டீங்கன்னா உடனே கட்டிடுவீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆசீர்வாதமா இருக்க விரும்புறவங்க நான் நீங்களே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் பிளான் படி சிலதை நான் கட்டி வச்சுட்டேன். ஆமாம், நாளைக்கு பிரதிஷ்டை வச்சிருக்கிறேன் இல்லை, என் பிளான் படி சிலதை கட்டி வச்சுட்டு நாளைக்கு இப்படி தான் லைஃப். இடிச்சிருங்க ஆண்டவரே. இல்லாண்டவரை காடெல்லாம் அடிச்சிட்டேன், அதுக்குன்னு கட்டின வீடை போய் இடிச்சிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறத இதை, அதாவது தூங்காமல் செய்தி கேட்டால் நான் சொன்னது புரியும். தூங்கிட்டு இப்போ பார்த்து எழும்பி என்ன நாளைக்கு பிரதிஷ்டை வச்சுருக்கேன் பாஸ்டர் இடிக்க சொல்கிறாரு. சரி, முதல் செய்தியில் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி நீ இல்லை, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் கமான் இந்த பூமியிலே செய்யப்படும். இது இயேசு ஜெபிக்க சொன்னார். என் ஆண்டவர், என் ஆத்தும ரட்சகர் இப்படிதான் ஜெபிக்க சொன்னார். இப்படிதான் ஜெபிக்க சொன்னார். பேதுரு படகுல ஒண்ணுமே கிடைக்கல, சினி வா, அது வேற. எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பின்னாடி வாண்டார். என் பின்னாடி ஆண்டவரே இதெல்லாம் வித்து உங்களுக்கு ஒரு கூடாரம் அப்படி சொன்னாரா? இதெல்லாம் வித்துட்டு வந்து உங்களுக்கு ஆண்டவரே நீ அப்படி எனக்கு ஒன்றும் தரேன்னா நீ வா, நீ வா, நீ இதை விட்டுட்டு வா, உனக்கு நான் எல்லாம் தரேன், நீ இதை விற்று எனக்கு தர வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என் பிளான் படி நான் நிறைய கட்டி வச்சுட்டேன். இனி நீங்க எனக்கு வந்து பிரதிஷ்டை மட்டும் ஆண்டவரே. இந்த காரியம் எந்த காரியம்? ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, அப்பா ஒரு 3 மாசம் ஒரு பெட்டி இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இத்தனை வருஷம் இந்த பூமியில் என்னை வாழ வச்சிருக்கிறீங்களே, என் நிமித்தம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? ரட்சிக்கப்பட்ட சபையே, அவர் தெரிந்து கொண்ட ஆலயமே, ஆமே, நாம் இருக்கிறதுனால தேசம் ஆசீர்வதிக்கப்படுமே. ஏன் இன்னும் இந்த கொள்ளை நோய், ஏன் பஞ்சம், எத்தனை பேர் பட்டினியில் சாகுறாங்க தெரியுமா? கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க. ஒரு 5 வயசு குழந்தை சாப்பாடு இல்லாம செத்து கிடந்த செய்தி. ஆமே, ஏன் இது நடக்குது?
ஐயோ பரிதாபம். உடனே கவர்மெண்ட்டை குறை சொல்றோமா? யாரை குறை சொல்றோம்? ஏன் நம் நிமித்தம் இன்னும் தேசம் ஆசீர்வதிக்கப்படல தெரியுமா? நாம் தேவனுடைய பெட்டியாய் மாறல. தேவன் விரும்பி வாசம் பண்ணத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட விடல. வழி இதுவே, இதுல நடவுங்கன்னு சொன்னதும் இல்ல ஆண்டவர் என்ன இந்த வழியில நடத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம்? எப்படி ஆசீர்வாதமாய் மாறுவோம்? ஓபேத் ஏதோமின் சாட்சி என்ன? பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஹே, ஓபேத் ஏதோம் பாரு, திடீர்னு வளர்ந்துட்டான். ஓபேத் ஏதோமின் சாட்சி என்ன? பெட்டி இருந்துச்சுப்பா. அந்த பெட்டி மட்டும் வரலைன்னா என்ன என்னைக்கோ பெட்டியில் எடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல உங்களை கொண்டு வச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் நடுவில் எசேக்கியேல உன்னை கொண்டு வச்சது உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இல்ல, நீ வந்ததுனால இந்த எலும்புகள் எழும்பணும். ஹalleluya, ஹalleluya. நீ வந்ததுனால இந்த எலும்புகள் எழும்பணும். ஆமென். ஆண்டவர், என்னை கொண்டு இங்க வச்சிட்டீங்களே, என்னை கொண்டு இந்த குடும்பத்தில் வச்சிட்டீங்களே, என்னை இந்த ஃபேமிலியில் பிறக்க வச்சிட்டீங்களே, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டீங்களே. க்ளோரி, க்ளோரி. ஆமென். உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி உம்முடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டதோ, இதோ என்னை தருகிற எங்க எதை உடைக்கணுமோ உடைங்கப்பா, எதை மாற்றணுமோ மாற்றுங்கப்பா. உங்க சித்தப்படி 100% உங்க சித்தப்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது உருவாக்கப்படுதல். ஆமென். பிடிக்கப்பட்டோ, கொண்டு வரப்பட்டோ, உருவாக்கப்படுகிறோம். அவர் பிடித்து கொண்டு வந்து என்ன செய்கிறார்? உருவாக்குறார். நாலாவதாக யாத்திராகமம் 15:24-25 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணெத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. இப்ப பாருங்க, மாராவின் இடத்தில் வரும்போது வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு. அப்ப நாங்க என்னத்தை குடிப்போம் அப்படின்னு இருந்ததும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அது பக்கத்துல என்ன காட்டுறாரு? மரம்னா கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? அது வளர்ந்திருக்கும். மரம்னாலே கண்டிப்பா அது என்ன செஞ்சிருக்கும்? வளர்ந்திருக்கும். வளர்ந்ததை தான் மரம்னு சொல்லுவோம். சின்னதை என்ன சொல்லுவோம்? பிடிக்கிறார், கொண்டு வருகிறார், உருவாக்குகிறார், வளர பண்ணுகிறார். நான் வளர்ந்திருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள? என்னை எங்க கொண்டு போட்டாலும் அந்த இடத்துல இருக்கிற கசப்பு மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல போய் கசப்பை விதைச்சிட்டேன்னா நான் இன்னும் வளரல. இந்த மரத்தை வெட்டி உள்ள போட்டதும் கசப்பு கம்ப்ளீட்டா மாறிட்டு. கசப்பு மாறினது மாத்திரமல்ல, மதுரத்தை கொடுக்குது. கசப்பு, இந்த கசப்பு நமக்குள்ள விதைக்கப்படவும் கூடாது, நாமும் விதைக்கப்படக்கூடாது. கசப்பை நமக்குள்ள வைக்கவும் கூடாது, விதைக்கவும் கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கசப்பு என்ன செய்யும் தெரியுமா? நமக்கு வருகிற கிருபைய போக்கடிக்குமா, கிருபை அப்படி உறிஞ்சு எடுக்குமா. 2 மணிக்கூர் இருந்து ஜோம் பண்ணி தேவனிடத்திலிருந்து வாங்குகிற கிருபைய உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு மாறலைன்னா நீங்க ஆமேன் போட்டது முடிச்சுட்டு கிருபையை பயன்படுத்தலாம், இல்ல ஜபத்தின் பலனை அனுபவிக்கலாம் போறதுக்குள்ள இந்த கசப்பு அப்படியே அவ்வளத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். இந்த கசப்பு இருந்ததுனால அது பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய வாயிலும் என்ன இருந்துச்சு தெரியுமா? முறுமுறுப்பு. நமக்குள்ள கசப்பு இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்க முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு அது இரிட்டேஷனா இருக்கும். என்ன இது முறுமுறுப்பு. ஆனா அந்த கசப்பை மாத்துறதுக்கு அந்த மரம் வளருது. இந்த மரத்தை வெட்டி போடுறாங்க. வெட்டி போடுறது வலிக்கும்ல. ஆனா இது போய் ஒரு துண்டு அந்த தண்ணியில விழுந்ததும் கசப்பு மாறிட்டு. இனி இந்த தண்ணி பக்கத்துல வருவோம்.
இந்த கசப்பு மாறுச்சுன்னா அது எவ்வளோ டேஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா? கசப்பு மட்டும் மாறட்டும், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ டேஸ்ட் ஆயிரும் தெரியுமா? எல்லாம் சகித்தாருங்க ஆண்டவர். ஆனா கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த போது பைபிள் அழகா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவருக்கு மனசு இல்லை, தாகம் இருக்கு, தண்ணி வேணும்னு. ஆனா கசப்பு இருந்ததுனால அதை குடிக்க மனசு இல்லை. ஆசை இருக்கு ஆசீர்வதிக்கணும்னு, ஆனா உள்ள கசப்பு இருக்கிறதுனால ஆசீர்வதிக்க மனசு இல்லை. அவருக்கு ஆசை இருக்கு உயர்த்தணும்னு, ஆனா உள்ள கசப்பு இருக்கிறதுனால உயர்த்தணும்னு மனசு இல்லை. அவர் குடிக்க மனதில்லாத. அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். ருசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ருசி, நம்ம எதை டேஸ்ட் பண்ணுவோம்? ஒன்னு டேஸ்ட் பண்றதுனாலே அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? சாப்பிட போறோம் இல்ல? சாப்பிட போறோம். சாப்பிடுறதுக்கு தான் டேஸ்ட் பண்றது, குடிக்கிறதுக்கு தான் டேஸ்ட் பண்றது. அப்ப அவருக்கு தாகம் இருக்கு, டேஸ்ட் பண்றாரு, கசப்பு வேண்டாம் வேண்டாம். ஆசீர்வதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஆசீர்வதிக்கலாம்னு பார்த்தா உள்ள கசப்பு இருக்கு, வேண்டாம் வேண்டாம். எத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த கசப்பு தடுக்குது தெரியுமா? நம்முடைய நியாயங்களை வச்சு என்ன சாதிச்சிருக்கோம், என்ன சம்பாதிச்சிருக்கோம். நான் என்ன வந்தாலும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஓகே, அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய லாபம் என்ன? ஒண்ணும் கிடையாது, நஷ்டம் தான். ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியில தேவன் வாழ நியமித்து இருக்கிறார். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 2021 போயிட்டு இப்ப 2022 ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, கர்த்தருடைய வருகை தாமதித்து ஜீவன் சுகம் பலன் தந்தா இதே மாதிரி நியூ இயர் சர்வீஸ்ல இருப்போம். 2022 முடிந்து 2023க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சாதித்து இருக்கோம்? நம்பர் கலண்டர் மாறுது, கலண்டர் புதுசாகுது, டைரி புதுசாகுது, வாழ்க்கை இன்னும் பழசு. ஏன்? அவருக்கு பிளஸ் பண்ண பிடிக்கலையா? பிளஸ் பண்ணணும் ஆசை, ஆனா மனசு இல்லை, மனசுல கசப்பு. கசப்பை வைக்கவும் கூடாது, கசப்பை விதைக்கவும் கூடாது. இந்த கசப்பு மாறிட்டுனா அந்த தண்ணீர் கூட இருக்கிற எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா மாறிச்சு தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு மாறட்டும், அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். ஆமே. ஆண்டவரே, நான் போய் இருக்கிற இடத்துல ஒருத்தங்க கசப்பு இருந்தாலும் நாம் போன அந்த இடத்துல மதுரமாயிரணும், பேசணும். அல்ல, நன்மையை பேசுங்க. ஒருத்தங்களை பத்தி தீமையை பேசி பேசி ஒரு கசப்பை விதைக்கிறவங்களா? நோ, கசப்பு வேண்டாம், நம்மளை அது கொல்லும். கேன்சரை விட ரொம்ப மோசம் கசப்பு. எழுதுறவங்க எழுதுங்க. கேன்சர் கேன்சரா அப்படின்னு போல, அதோட மோசம் கசப்பு. கசப்பா ஒருத்தங்களை நினைக்கும் போதே அந்த இருதயம் கசக்குதுனாலே நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி பின் பார்த்துட்டு ஒரு கேன்சர் வந்தால் எவ்வளோ துக்கப்படணுமோ அதை விட அதிகமாக துக்கப்படணும். ஏன்னா கேன்சர் சரீரத்தை தான் அழிக்கும், இந்த கசப்பு ஆத்மாவே அழிக்குது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ இன்னும் கசப்பு மாறலைன்னா நான் இன்னும் வளரல. நம்ம போய் எதை விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. இத்தனை வருஷம் நான் விசுவாசி, அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. அவர் சர்டிஃபிகேட் தரவும் மாட்டார். இத்தனை வருஷம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், அவ்வளோதான். நீ எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சபைகளுக்கு சொல்றது இதுதான், முதல்ல சொன்னது அப்படிதான். அவன் கிரியைகளை 7 சபைகளுக்கும் காமனா சொல்ற சில வார்த்தைகள் உண்டு. அதுல பிரதான வார்த்தை என்ன தெரியும்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கசப்பை வைக்காதீங்க. ஒருத்தங்க மேல கோபம் வருதா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அதை தணிச்சிடட்டும். கர்த்தர் பார்த்து கொள்வான்னு விட்டுருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். வேண்டாம், கசப்பு வேண்டாம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு ஆசீர்வாதங்கள். நம்ம எல்லாம் நிறைய பேர் ஆண்டவரே சத்துரு தடுக்கிறான், சத்துருக்கு வேற வேலை கிடையாது.
அவன் வச்ச கோட்டையெல்லாம் ஆண்டவர் என்னைக்கே தகர்த்துட்டார். இப்போ தடை வெளியே இல்லை, தடை உள்ள. அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், ஆண்டவரே நான் அன்னைக்கு நீங்க என்ன விளக்குனீங்க, அன்னைக்கே நான் போயிட்டேன். இப்போ என்னதான் இல்லை, நீங்க அன்னைக்கு என்ன அப்போ எப்போ நீங்க அவன்கிட்ட வந்தீங்களோ நான் போயிட்டேன். ஆனால் இப்போவும் வந்துருந்துட்டு ஆண்டவரே சத்துரு என்ன அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், ஆண்டவர் நான் செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட்டே எனக்கு ஹெவியாக இருக்கு, நான் செய்யாததெல்லாம் கசப்பு வேண்டாம், மாறாக வளருவோம். சகலவித துர்க்குணம் கபடம் இதை அகற்றி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத இந்த ஞான பாலை வளர்றதுக்கு இதை விட வேற வழி கிடையாதுங்க. வளரணும். நான் போய் கசப்பை சுமக்கிறேன், கசப்பை விதைக்கிறேன், நான் போய் ஒரு 2 பேர்ட்ட பேசுகிற இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு உண்டாகுது, கசப்பு விதைக்கப்படுதுனாலே நான் வளரலைன்னு அர்த்தம். நம்ம அதான் சொல்லலை, நம்ம என்ன பேசணும் நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் சபையை நேசித்து சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இல்லை ஃபஸ்ட்டு சண்டே நம்ம இப்படி பேசினா சரி வராது, நம்ம இன்னும் அவங்கள அப்படி உற்சாகப்படுத்தி அப்புறம் இப்படி ப்ளஸ் பண்ண அப்படி ப்ளஸ் பண்ண சொன்னால் ஆமென். இதுக்கு முன்னாடி எத்தனை கைத்தட்டு வந்திருக்கும் தெரியுமா இந்த கூட்டத்தில்? அதுவும் முதல் ஆராதனை கைத்தட்டு ரொம்ப ஹெவி. அதுவும் இன்னைக்கு முதல் ஆராதனையில் ஆண்டவர் எல்லாரும் சிந்திக்க வைக்கிறார் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வாதமாய் மாற, கசப்பு வேண்டாம். 5வதாக இப்போ வளர்க்கிறார், பிடிக்கிறார், கொண்டு வரார், உருவாக்குறார், வளர்க்கிறார். 5வது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 10-11 வசனங்கள். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா அனுப்புகிறார் பாருங்க, நோவா அனுப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அனுப்புகிறார். வளர்த்து தான் பிள்ளைகளை அனுப்புவாங்கல்ல. ஸ்கூலுக்கு பிறந்த உடனே கொண்டு விடுவாங்களா? இல்லை, வயிற்றில் இருக்கும்போதே போய் அட்மிஷன் போட்டுருவாங்க. இன்னைக்கு அப்படி ஆயிட்டு. ஆனால் பிறந்த உடனே தாயார் கண் விழித்து ஹாஸ்பிட்டலில் இருந்து பிள்ளை எங்கள் பிள்ளை எல்கேஜி இல்லை, கொஞ்சம் வளரட்டு இல்லை, வளர்த்து தான் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. இப்போ நோவா ஒரு புறாவை அனுப்புறார். ஆல்ரெடி ஒரு காகத்தை அனுப்புனாரு, அது செட்டில் ஆகிறது வரைக்கும் வந்து போயிட்டு செட்டில் ஆனதும் போயிட்டு. அப்படி வந்து போகிற காகங்கள் நிறைய உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செட்டில் ஆகிறது வரை, காரியம் ஆகிறது வரை, அது வரை அப்படி வந்துட்டு கா கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கா கா சொல்லிட்டு அதுக்கு எங்கேயாவது கால் ஊன்றதுக்கு இடம் இருந்ததுன்னா அப்படியே ஓடிடும். அவன் நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்க? வேறு வழி இல்லை, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஓடிடலான்னு பார்க்குறேன். காக்கா. ஆனால் புறா அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அனுப்புறாரு. திருப்பி வரும்போது ஒரு ஒலிவ இலைய கொண்டு வருது. அதன் அர்த்தம் என்ன? அனுப்பினவர் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி திரும்பி வருது. நம்மை தேவன் பிடித்து கொண்டு வந்து உருவாக்கி வளர்த்தி நம்மை அனுப்புகிறார். எதற்காக இந்த ஓட்டத்தை நியமித்து நம்மை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி அனுப்பினவரிடத்திலே திரும்பி போனோம். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதமான வாழ்க்கை. அவன் வளர்த்து இத்தனை காலம் பேழையில் வச்சு வளர்த்துன அவன் நோவாக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் காக்கா ஓடிட்டு. ஆனால் புறா அப்படி கிடையாது. அது திருப்பி நம்பிக்கை திருப்பி கொண்டு வருது, நோவா கிட்ட திரும்ப வருது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கினவர் அதை அவர் தான் முடிக்கணும். அப்போ எங்க இருந்து இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதோ, இல்லை நம்ம ஒரு பஸ் அப்படி என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இடத்துல இருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகி திருப்பி வர சர்க்குலர் பஸ்ஸா, அப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ விசுவாசத்தை துவக்குகிறவர் அதை அப்படியே முடிக்கணும். அந்த இடத்துல தான் வந்து நிற்கணும். ஆரம்பிக்க மட்டும் இன்னைக்கு ஆண்டவர் வேணும், முடியறதுக்கு இல்லை. அப்படி இல்லை, ஆரம்பமும் அவர் தான். அல்பா ஓமேகா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிடிக்கிறார், சொல்லுங்க, பிடிக்கிறார். அடுத்து
கொண்டு வருகிறார், அடுத்து உருவாக்குறார், அடுத்து வளர்க்கிறார், அடுத்து அனுப்புகிறார். நான் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன். அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து ஓட விட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய கிருபைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் தந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. இந்த ஓட்டம் முடிந்து அனுப்பினவரிடத்துல திரும்பி போனோம். ஹல்லேலூயா. சீஷர்கள்ட்ட சொன்ன, நான் உங்களை அனுப்புறேன், நான் உங்களை அனுப்புறேன். ஆமென். வருஷ கடைசியில் கேட்ட செய்தி, புறப்பட்டு போங்கள். வருஷ துவக்கத்தில் கர்த்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? அனுப்புறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதமாக மாற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவ